வெல்கம் பேக் டு டான் மதிஸ் vlogs. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கேரளால இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் ஜூக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம ஜூவோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். ஜூவோட ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா பைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு பைசன்ஸ் எல்லாம். ஸோ அவங்களுக்கு இதான் ஃபீடிங் டைம். இப்போ எல்லாமே ஃபீடிங் பண்ணிட்டு இருக்காங்க பைசன்ஸுக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பைசன்ஸ்லாம் வந்து ஃபீடிங் டைம். ஸோ பைசன்ஸ்லாம் வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த சிங்கவால் குரங்கு ரொம்ப பக்கத்துலேயே ரொம்ப க்ளோஸ்அப்பாகவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கவால் குரங்கு ரொம்ப க்ளோஸ்அப்பாக உட்காந்துருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பைசன்ஸ்லாம் ரொம்பவே பக்கத்தில் நம்மளால் சைட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதில் என்ன பார்த்தீங்கன்னா அதோட கேர்டேக்கர் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேஜுக்குள்ளேயே ரொம்பவே பக்கத்தில் போய் அவங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு சேஃபாக வெளியே போகிறாரு. நம்ம வச்சிருக்கிற அதே கிரே பேரட். ஸோ இங்கே காங்கோ கிரே பேரட் வச்சுக்கிறாங்க. சூப்பராக கூட பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா பாருங்க பேசுறது. ஹலோ ஹலோ, சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? ஹலோ ஹலோ, சாப்பிட்டியா? ஹலோ. தூரமா வாங்க. அதை எடுத்துருக்குங்க. ஹலோ ஹலோ. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து நம்ம இந்தியன் ரிங் பேரட் வச்சிருக்காங்க. இந்த கேஜில் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மேக்ஸிமம் மேல்ஸ் தான் இருக்குது. சூப்பரா இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த கேஜில் பார்த்தீங்கன்னா சன்கனூஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லா அக்ரிகல்ச்சர்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ப்ரீடருக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப தெரிஞ்ச பேர்ட்னா நம்ம சன்கனூர். ஸோ சன்கனூஸுமே இங்கே கொஞ்சம் கலெக்ஷன் வச்சுக்கிறாங்க. ஸோ அடுத்த கேஜில் பார்த்தீங்கன்னா மக்காவு வச்சுருக்குறாங்கன்னு போட்டிருக்கிறாங்க. பட் மக்காவு என் கண்ணுக்கு எதுவுமே தெரில. ஸ்கேர்லெட் மக்காவு இந்த கேஜில எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொழுக்கன் காக்குட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ மொழுக்கன் காக்கட்டோ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காக்கட்டோ. இதோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொழுக்கன்ல வந்துட்டு ஒரு பேராக தான் வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே மேலேயுமே ஒன்று உட்காந்துருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட பாம் காக்கட்டோ இருக்குது. ரொம்ப எக்ஸாட்டிக்கான காக்கட்டோ வெரைட்டி இது. இது வந்து பிளாக் பாம் காக்கட்டோ. ஸோ இதில் வந்து ஒரு பீஸ் இங்கே நிற்குது. ஸோ மேபி இது பேரா இருக்குதா என்னன்னு தெரியல. பட் ஒன்று தான் நமக்கு விசிபிளாக தெரியுது.
கட் பண்ணுவோம். அடுத்தது நம்ம பிளாக் பாம் காக்கோட்டுக்கு அடுத்தது கிரீன் விங் மக்கா வச்சுருக்குறாங்க. ஸோ இதுவுமே சிங்கிளாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளியராக விசிபிளாக தெரியலான்னு தெரில மாட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா கிரீன் விங் மக்காவ். இதில் வந்து ஒரு சிங்கிள் மட்டும் வச்சுருக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே ஒன்று சிங்கிளாக தான் வச்சுருக்குறாங்க. கட் பண்ணு. அடுத்து இந்த ஆவரிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஈகிள்ஸ் வெரைட்டிஸ் இருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு முன்னாடி இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு வல்ச்சர் வெரைட்டி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பெல்ட் சி ஈகிள் இருக்குது. அதே மாதிரி ஹிமாலயன் வல்ச்சரு, அப்புறம் ஒயிட் ரம்ப்டு வல்ச்சர் இருக்குது. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் உள்ள வச்சுருக்கிறாங்க. ஸோ கேஜே வந்து நல்ல பெரிய சைஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது கேஜே. இங்க வர்றா, ஆனா வெளிச்சத்துக்கு தெரியல. இதுக்குள்ளெல்லாம் போவாங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரியால் வெரைட்டிஸு. ஸோ crocodile இது வந்து கரியால் வெரைட்டிஸு. ஸோ அவங்க தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா தண்ணிக்குள்ளே வந்து டம்ப் பண்ணி இருக்குதுங்க. ஸோ அதுக்குள்ளேயே ஒரு பேர்டு வந்து அதை பார்த்துட்டு இருக்குது. மேக்ஸிமம் கரியாலுக்கு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆயிருன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பெரிய கிரேனோட ஆவரியே இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது, ஸ்பூன் பெலிடு இருக்குது, அந்த மாதிரி கிரேன் இருக்குது, எல்லாமே கலந்து செம்ம பெரிய ஹியூஜான ஆவரியா வச்சுக்கிறாங்க. ஸோ முன்னாடியே ஒன்று உட்காந்துருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெயின் வெரைட்டி. இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற அனிமலோட கேஸ் பார்த்தீங்கன்னா ஹிப்போபொட்டமஸ். ஸோ வந்து ஹிப்போபொட்டமஸ் வந்து நீங்கள் அப்படியே அங்கே பார்க்க போகிறீங்க. ஸோ ஹிப்போபொட்டமஸ் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு குட்டி